Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeAchievers. So in the video என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நிறைய பஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா செபி புது ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படின மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் வரப்போகுது, அது வந்தா நமக்கு என்ன ப்ளஸ் இருக்கு, என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நாலு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா சேம் டே செட்டில்மென்ட் சொல்லிருக்காங்க. ஸ்டாக் மேனிபுலேஷன் கம்மி பண்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க டீடைல்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நாலு கேரக்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேம் டே செட்டில்மென்ட் T+0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2000 இயர்லிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்குறோம்னா நம்ம ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கின உடனே நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஷேர்ஸ் வராது. அது வரதுக்கு வந்து சில நாள் ஆகும். அது எத்தனை நாள் இருந்துச்சுன்னா T+5 இருந்துச்சு. எத்தனை இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 5 நாள் கழிச்சு தான் நீங்கள் வாங்கின ஷேரே வரும். அதுக்கப்புறமா 3 நாள் கொண்டு வந்தாங்க, 2 நாள் 1 நாள் அந்த மாதிரி கம்மியாகிட்டே இருந்துச்சு. இப்போ எது வரைக்கும் வந்திருக்குன்னா நீங்கள் வாங்க உடனே வந்து என்ன ஆகிடும், ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன மைனஸ் இருந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T+2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்குறோன்னா 2 நாள் கழிச்சு செட்டில்மெண்ட் ஆகுது. இப்போ நம்ம இன்றைக்கி வாங்கினோன்னா நாளைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி வாங்கிட்டீங்க, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லெட்ஸே மார்க்கெட் வந்து ஒரு 10% கீழே விழுந்துச்சு. இப்போ உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஏன்னா ஷேர்ஸ் என்ன ஆகலைன்னா இன்னும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரலை. அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அடுத்த நாள் தான், நாளைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸில் இருப்பீங்க. இப்போ வந்து T+0 உடனே செட்டில் ஆகிறதுனால நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுதுன்னா கூட நம்மளால் டக்குன்னு என்ன பண்ண முடியும்னா உடனே க்ளோஸ் பண்ண முடியும். இந்த ட்ரேடர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வால்டிலிட்டி, இந்த மார்க்கெட் வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகுது, திடீர்னு கீழே வருது, இந்த மாதிரி விஷயங்கள் டைம்லலாம் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டக்குன்னு க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த T+0ன்ற ரூல் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரப்போதெல்லாம் கிடையாது. இந்த மார்ச் 28ஆம் தேதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்குக்கு மட்டும் சர்டன் புரோக்கர்ஸில் மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த T+0 இந்த ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணி பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் பார்த்துட்ட பிறகு தான் என்ன பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இது உடனே வருமானம் வராது, கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். யாருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு நம்மளுக்கு அடுத்த நாள் லாஸ் ஆகுது, உடனே க்ளோஸ் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த T+0 வந்து நிறைய பேருக்கு யூஸ், இன்ட்ராடே பண்ணுறவங்களும் சரி, பொசிஷனில் வந்து BTSTன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது பயங்கரமாக. BTSTன்னா ஒன்றும் கிடையாது, பை டுடே செல் டுமாரோ. இன்றைக்கி வாங்கி நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது. இன்றைக்கி வாங்கி நீங்கள் நாளைக்கு க்ளோஸ் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக எதில் பண்ணிக்கலாம், இந்த T+0 ரூலில் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்டாக் மேனிபுலேஷன். ஸ்டாக் மேனிபுலேஷன் தெரியும், அது எப்போதுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் இதில் மெயினாக இதில் சொல்லியிருக்காங்கன்னா SMEனா ஒன்றும் கிடையாது, ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ். இதில் வந்துட்டு நிறைய மேனிபுலேஷன் நடக்கணும். நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்ச மாதிரி இப்போ ஒரு லார்ஜ் கேப் இருக்குது, ஒரு லார்ஜ் ஸ்டாக் இருக்குன்னா அதில் வந்து கோடிக்கணக்கான பையர்ஸும் கோடிக்கணக்கான செல்லர்ஸும் இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாக் நம்மளுக்கு தெரியும் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஒரு பையர் வந்து கீப் ஆன் பையிங் பண்ணுறதுனால தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டாக் எடுத்துப்போம், அதில் வந்து 1 கோடி கொடுத்து பை பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 பாயிண்ட் மூவ் பண்ண முடியும்னா அதில் வந்து மேனிபுலேஷன் நிறைய இருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து ஒரு ஸ்மால் செக்டார் ஸ்டாக் இருக்குது, அதை என்னால் 1 லட்சம் கொடுத்தே என்னால் மூவ் பண்ண முடியும்னா அப்போ நிறைய இந்த மேனிபுலேஷன் பண்ணுறவங்க பெரிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த SMEயில் போயிட்டு நிறைய மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேனிபுலேஷன் இருந்துச்சு, அதை கம்மி பண்ணணுன்றதுக்காக சர்டன் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கணும், SMEயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனிபுலேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, புரோக்கர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டியும் இன்கேஸ் ஒருத்தர் பை பண்ணுறாருன்னா ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்கள். என்னென்னா SMEயில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது, மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வில் படி அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கிட்ட நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரிசர்ச் பண்ணி இப்போ வந்து AI கூட என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டாக் மேனிபுலேஷன் SMEயில் சொல்லும் போது வெறும் இன்ட்ராடே இந்த பொசிஷனில் மட்டும் கிடையாது, இது வந்து IPOஸ்லையும் நடக்குது. என்னென்னா சின்ன செக்டார்ஸில் வந்து IPOஸில் நீ இனிஷியலாக ஆஃபர் பண்ணும் போதே நிறைய இந்த இது நடக்குது.
இது எல்லாமே அடிமட்டமாக அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐஸ்லேருந்து நிறைய டெக்னாலஜிலேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து இது முற்றிலும் அழிக்கப்படும் அப்படின்றாங்க. இந்த செபி சீஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸ்டாக் மேனிபுலேஷன் பர்டிகுலர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் செக்டார்ஸ்லும் மீடியம் செக்டார்ஸ்லும் நிறைய நடக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா ஒரு சும்மா சின்னாரி வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து கிராஷ் ஆகுதுனாலே நம்மளுக்கு இன்ஸ்டிக்ட் என்ன தோணுன்னா உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இருக்க காசு நம்ம என்ன பண்ணிடலாம் சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போய் என்ன பண்ணுவோம், செல் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்துடும். செல் பண்ணி என்ன பண்ணுவோம், மீதி கேஷை கொண்டு வந்துடும். இதை தான் நம்ம நார்மலாக பண்ணுறது. இதை தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திங்கனாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அவங்க கேஷை வந்து சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் குவான்டிட்டியில் செல் பண்ணுறது இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக செல் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக செல் பண்ணுறோம்னா நம்ம உடனே செல் பண்ணிவிடுவோம். ஒரே ஒரு ஸ்டாக்கில் போட்டு வச்சோம்னா செல் பண்ணிட்டு மொத்தமாக வெளில வந்துடும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திங்கன்னா அவங்க வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒன்றுத்தையும் அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில எடுத்துகிட்டு வரது அவங்களுக்கு சர்டன் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு வந்து டக்குன்னெலாம் எடுக்க முடியாது. அவங்களோட காசு கிடையாது, மற்றவங்களோட காசு இருக்கிறதுனால சர்டன் ரூல்ஸ் இருக்குது, சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது. அதை பண்ணிட்ட பிறகு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சர்டன் டேஸ் எடுக்கும். அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு லட்சம் ஒரு 25% அந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்க கேஷாக லிக்விடேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 30 நாள் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் 50% க்ளோஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து 12லேருந்து 60 நாள். அப்போ யோசிச்சு பாருங்கள், சும்மா ஒரு 6 நாளே எடுத்துக்கலாம். 25% க்ளோஸ் ஆகிறதுக்கு 6 நாள் ஆகுது. 6 நாளில் கிராஷே முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு மொத்தமாக என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் தான் என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து நிறைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய ஃபேர்ம்ஸ்லேருந்து என்னென்ன ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்கும்போது அவங்க வந்து 25% வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு லிக்விடேட் பண்ணுறதுக்கு 30 நாளும் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 60 நாளும் ஆயிருக்கு. எஸ்பிஐ மிட் கேப் ஃபண்ட் எடுத்திங்கன்னா 25% வந்து 12 நாள்லையும் 50% வந்து 24 நாள்லையும் பண்ணுறாங்க. அப்புறமா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இதுதான் வந்து மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 50% பண்ணுறதுக்கு எவ்வளோனா 27 நாள் எடுத்துக்கிறாங்க. இதை காட்டிலும் ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னா குவாண்டம் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 100% ஒரே நாளில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதுக்குன்னா, நம்ம இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் யாரை டக்குன்னு லிக்விடேட் பண்ணுறாங்கன்னு பார்த்து போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது, என்னென்னா ஒரு 10 நாள் மொத்தமாக கிராஷ் ஆகிடுச்சுன்னா அவங்க அப்புறமா லிக்விடேட் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் யார் யார் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் லிக்விடேட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நம்பிக்கை தன்மைக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது உங்ககிட்ட தான் இருக்குது. என்னென்னா சில மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் போட்டிருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் தான் போட்டிருப்பாங்க. அதனால் ஒன்று இறங்கினாலும் ஒன்று வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும், ரெண்டுமே மேனேஜ் ஆகிடும். ஆனால் சில பேர் என்ன பயம் இருக்குன்னா, கிராஷ் ஆகிடுச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணலாமே, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணாலும் யார் சீக்கிரமாக லிக்விடேட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்னென்னா எஃபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரியை தேடி அதில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் எங்கே வந்திருக்காங்க, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன ஆகஸ்ட்லேயே வந்து சொன்னாங்க என்னென்னா, ஒரு 50% மேலே ஒரு எஃபிஐ வந்து ஒரு சிங்கிள் கார்ப்பரேட் குரூப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து 25,000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது முக்கியமாக வந்து என்ன பண்ணணும்னா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுவும் மேனிபுலேஷனை தவிர்க்க தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு அதானி எடுக்கிறோம், போன வாட்டியே பார்த்தோம். அதானி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கம்பெனிலே எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, வேறு ஒரு குரூப்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களோட கேஷாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் தவிர்க்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களால என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி டேக்ஸ் ஃப்ரீ கம்பெனியில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணதை அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் ஃப்ரீயாக அவங்க என்ன பண்ணால் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நிறைய மேனிபுலேஷன் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் கட் பண்ணுன்றதுக்காக தான்
எஃபிஐஸ் வந்துட்டு இன்கேஸ் ஒரு கம்பெனியில் 50% மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களோ இல்லை 25,000 கோடி வந்துட்டு இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி ஓகே உங்கள் உண்மையாலே இருக்காங்களா இல்லை போகஸாக எல்லாமே கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இன்கேஸ் வந்து ஸ்மால் செக்டார்லேயும் மிட் கேப் செக்டார்ஸ்லையும் நம்ம போகிறோன்னா அந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். வந்து மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கிடையாது. ஏன்னா நம்ம பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்மளே தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளே தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்ட் போகிறவங்க இருக்காங்க, அவங்க போகும்போது இந்த விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எஃபிஐஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க போவாங்க, அவங்க மட்டும் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க, வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு இது மெயினாக எந்த யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா T+0. ஏன்னா ஒரே டேயில் செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராடே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த BTST தான் நிறைய பேர் பண்ணலை. ஏன்னா வந்து பயம் இருக்குது. BTST எதில் பண்ணாங்கன்னா ஆப்ஷனில் பண்ணாங்க, ஃபியூச்சர்ஸில் பண்ணாங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து நம்மளுக்கு அதிக மார்ஜின் தேவைப்படும், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கே இருக்கும். இதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்து அதனால் பண்ணாதவங்க இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா BTST பண்ணிக்கலாம். அதுவும் எதிலே பண்ணிக்கலாம்னா ஷேர் மார்க்கெட்லேயே பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல். இதை வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா செபி வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது, இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது வரி பண்ணிக்க வேணாம், கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறோம். என்னென்னா அது கூட வந்து அது மட்டும் சொல்கிறாங்களா இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது வீடியோ போடுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை.